நம்ம 1/1/2026 ஜனவரி 2026 இருந்து நம்ம திருப்பூர் மாநகராட்சி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ மாநகராட்சியை டிக்ளேர் பண்றதுக்கு முன்னோடியா நம்ம இன்னைக்கு வந்து மாநகராட்சி அனைத்து அதிகாரிகள் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு டிரைவ் வந்து பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் ரெய்ட் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ரெய்ட்ல நம்ம வந்து பூக்கடை வீதி, அரிசிக்கடை வீதி அந்த மாதிரி ஏரியால இருந்து கிட்டத்தட்ட 15 ஹோல்சேல் ஷாப்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 6 டன் பிளாஸ்டிக், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் நம்ம ரெய்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம். அது 6 டன் பிளாஸ்டிக் முன்னாடி நம்ம வச்சிருக்கோம், அங்க முன்னாடி எக்ஸிபிஷனா வச்சிருக்கோம். ஸோ வந்து ஜனவரி 1 பிளாஸ்டிக் ஃப்ரீ மாநகராட்சியா நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். அதுக்கு முன்னோடியா பொதுமக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது சட்டத்துக்கு எகெயின்ஸ்டா தான் அது இதாய்ப்படும். ஸோ நீங்க தயவு செஞ்சு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு வார்னிங், ஒரு சஜஷன், ஒரு ரிக்வஸ்டா நம்ம வைக்கிறோம் இங்க. அது யாரு அது ஹோல்சேல் பண்றாங்களோ இல்ல சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்படுத்தி அவரோட பிசினஸ் பண்றாங்களோ அவர் மேல அபராதம் விதிக்கப்படும். இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 ஷாப்ஸுக்கு நம்ம 25,000 25,000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்க போறோம். அது இப்போ உடனே அது எக்ஸிக்யூட் ஆகப்படும். இப்போ வந்து மாநகராட்சி சைட்ல இருந்து இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, மக்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எங்க அது பயன்படுத்துறாங்களோ உங்க மாநகராட்சியோட ஹோட்டலே ஹெல்ப்லைன் நம்பர்ல வந்து நம்ம ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம இது செய்தி கொடுக்குறோம். அந்த நம்பர் வந்து நீங்க கால் பண்ணி சொன்னா நம்ம உடனே மாநகராட்சி சைட்ல இருந்து ரெய்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் எடுத்து அந்த கடை மேல அபராதம் விதிக்க வந்து இதனால நம்ம இந்த ஹோல்சேல் கடைகள்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். எங்கேயாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு தெரியும் திருப்பூர்ல அந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு. எங்கேயாவது நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும். ஸோ இன்னைக்கு இதோட முடிக்க போறது கிடையாது. நம்ம டெய்லி நம்ம ரெய்டு பண்ண போறோம். டெய்லி நம்ம எவ்வளவு இந்த பிளாஸ்டிக் ரெய்டு பிடிச்சிருக்கோங்கிறது கமிஷனருக்கு டைரக்டா இந்த தகவல் வந்துடும். நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து டெய்லி நம்ம இது மானிட்டர் பண்ண போறோம். ஸோ இது ஒரு முறை மட்டும் நம்ம இது ரெய்ட் பண்ணி அப்படியே விட போறது இல்லை. டெய்லி இந்த மாதிரி ரெய்டு நடைபெறும். அந்த மாதிரி கடைகளோட தகவல் எனக்கு கொடுத்துருங்க. நம்ம ஆளுகளும் இது கண்டினியூஸா ரெய்டில் தான் இருக்கிறாங்க, ஃபீல்டு தான் இருக்கிறாங்க. நீங்க தகவல் கொடுத்த உடனே நம்ம ஆளுகள் போய் ரெய்ட் பண்ணி அந்த கடை மேல சிங்கிள் டைம் பேர் அது 3 மாதிரி தான் நம்ம அபராதம் விதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அங்க போய் இது பிடிச்சிட்டாங்கன்னா 25,000, செகண்ட் டைம்னா 50,000, அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போகுது. ஸ்லாப் வைஸா நம்ம போட போறோம். நீங்க தகவல் கொடுத்தா உடனே நம்ம அதிகாரிகள் போய் அங்க ரைட் பண்ணி நம்ம கண்டிப்பா அது பிடிச்சு அபராதம் அந்த மாதிரி கடைக்கு டபுள் ஆயிடும். அபராதம் டபுள் ஆயிடும். இது 3வது டைம் ரைட் பண்றாங்க. ஓகே, ஆனா எப்படி இந்த சரக்குகள் எல்லாம் உள்ள வருது? அதுதான் அதோட சோர்ஸ் என்னன்னா நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எப்பவுமே படுத்தி பிசினஸ் பண்றவங்க தான் போய் பிடிக்கிறோம். ஆனா இதோட உற்பத்தி எங்க இருந்து வருது நம்ம செக் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம இதை எடுத்திருக்கோம். நீங்க உங்க சைட்ல இருந்து ஏதாவது தகவல் இருந்தா கொடுங்க. நான் ஜாயின் பண்ணதுல இருந்து நம்ம எந்த தகவல் எனக்கு வரல, தகவல் கண்டிப்பா அது பரிசீலிக்கப்படும். திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப்